நம்மள பல பேர் நம்ம பசங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோவிலாக போய் வேண்டிக்கிறோம். ஆனால் நம்மளை படித்த பிரம்மருக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? பிரம்மாவோட அடுத்த ட்ரபிளே அவரோட பையன் நாரதர் தான். ஆமாங்க, பிரம்மாவோட பையன் தான் நாரதர். இதுவே ஷாக்கிங்காக இருக்குல்ல, ஆனால் அதான் உண்மை. பிரம்மா அவரோட பாடி பார்ட்ஸ்லேருந்தே தர்மா, அக்னி, காமதேவா, தக்ஷா, விஸ்வகர்மா அண்ட் நாரதா இந்த எல்லாருமே படைச்சிருப்பாரு. இதுல நாரதர் அவரோட கழுத்துல இருந்து ஃபார்ம் ஆயிருப்பாரு. நாரதர் கிட்டையும் 4 குமாராஸ் கிட்ட கேட்ட மாதிரி ஹியூமன்ஸ் படைக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டிருப்பாரு. நாரதாவும் 4 குமாராஸ் மாதிரியே என்னால முடியாது, எனக்கு இந்த பிறப்பு இறப்புலலாம் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையில இவன் வேற எக்ஸ்ட்ரா பிரச்சனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல பிரம்மா என்ன பண்ணிடுறாருன்னா, நாரதருக்கு நீ பாட்டுக்கு இங்கேயே பாடிக்கிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துடுறாரு. இதை கேட்டுட்டு இருந்த நாரதர், கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒன்னால, லஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எது மேலே ஆசைப்படக்கூடாதோ அது மேலே நீ ஆசைப்படுவேன்னு பதிலுக்கு நாரதர் சாபம் கொடுக்குறாரு. இதை கேட்டுட்டு கிட்டத்தட்ட அழுற நிலைமைக்கே போயிடுறாரு பிரம்மர். பாவம்ல பிரம்மர். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.